radius of illumination, Snell's window. இது பார்க்கும்போது ரெண்டு கேஸ் பார்க்கணும். கேஸ் 1 ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். இதை பார்த்தா மட்டும் தான் கேஸ் 2 அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ கேஸ் 1 எடுக்கலாம். இதில் ஒரு வாட்டர் டேங்க் எடுக்கலாம். நம்ம வாட்டர் டேங்க், ஒரு வாட்டர் டேங்க் எடுத்துடலாம். இதில் வாட்டர் இருக்குது. இதில் வந்து கம்ப்ளீட்டாக வாட்டர் இருக்குது. இதில் இது வாட்டர் சர்ஃபேஸ், இது வாட்டர் சர்ஃபேஸ் இருக்குன்னு இருக்கலாம், சர்ஃபேஸ் ஆஃப் வாட்டர். இப்போ இதில் வாட்டர், அதாவது டேங்க்குள்ளார இன்சைட் தி டேங்க் தெர் இஸ் எ சோர்ஸ் ஆஃப் லைட். இது லைட் சோர்ஸ் டேங்க்குள்ளார இருக்குது. இதிலேருந்து வரக்கூடிய லைட்டு 3 விதத்தில் ரிஃப்ளெக்ட் ஆகும். எப்படின்னு பார்க்கலாம். இப்போது இதுக்கு ஒரு நார்மல் வரைஞ்சிடலாம். 3 கேஸ் நம்ம இதிலே காமிக்க போகிறோம். அதனால தான் செப்பரேட்டாக காமிக்கிறேன். ஒரே இதில் இருந்தால் பட் செப்பரேட்டாக காமிக்கல. இது நார்மல். இப்போது இதிலேருந்து வரக்கூடிய லைட் இந்த சர்ஃபேஸில் படும்போது, அதாவது இதுலேருந்து வரக்கூடிய லைட்டு, இந்த சோர்ஸ்லேருந்து வரக்கூடிய லைட் வாட்டருடைய சர்ஃபேஸில் பட்டு நெக்ஸ்ட் மீடியத்துக்கு, அவுட்டர் மீடியத்துக்கு ட்ராவல் பண்ணும்போது கிரிட்டிக்கல் ஆங்கிளை விட கிரேட்டராக இருந்துச்சுன்னா, கிரிட்டிக்கல் ஆங்கிள் இந்த தீட்டா இஸ் கிரேட்டர் தென் கிரிட்டிக்கல் ஆங்கிளை விட கிரேட்டராக இருந்துச்சுன்னா, ஐசி கிரிட்டிக்கல் ஆங்கிளை விட கிரேட்டராக இருந்துச்சுன்னா டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நடக்கும். இஃப் தி ஆங்கிள் இஸ் கிரேட்டர் தென் கிரிட்டிக்கல் ஆங்கிள். இது ரெண்டாவது இது பாருங்கள். இந்த லைட் சோர்ஸ்லேருந்து வரக்கூடிய லைட் இது நார்மல். உங்களுக்கு தனியாக புரிய வைக்கிறதுனால நான் செப்பரேட் டயக்ராம் போடுறேன். இதிலேருந்து வரக்கூடிய லைட் இந்த ஆங்கிள் கிரிட்டிக்கல் ஆங்கிளை விட தீட்டா இஸ் லெஸ் தென் கிரிட்டிக்கல் ஆங்கிளாக இருந்தால் ரிஃப்ராக்டட் நெக்ஸ்ட் சர்ஃபேஸில் அவுட்டர் சர்ஃபேஸ்க்கு போயிடும். அவுட்டர் சர்ஃபேஸ்க்கு ரிஃப்ராக்ட் ஆயிரும். இதே டைமில் இந்த சோர்ஸ்லேருந்து வரக்கூடிய லைட், இங்கேருந்து வரக்கூடிய லைட் இது நார்மல். இதிலேருந்து வரக்கூடிய லைட் எக்ஸாக்ட்லி கிரிட்டிக்கல் ஆங்கிள் இருந்துச்சுன்னா தீட்டா இஸ் ஈக்குவல் டு கிரிட்டிக்கல் ஆங்கிள்னா கிரேசிங் ஆன் தி சர்ஃபேஸ். இந்த சர்ஃபேஸ்லேயே அப்படியே கிரேஸ் ஆகி போயிடும், அது சர்ஃபேஸ்க்கு மேலேயே போயிடும். ஸோ there are 3. அப்போது when the light source is inside the tank, inside the water, there are 3 type of reflection. If the light incident the surface, the angle is greater than critical angle, the total internal reflection takes place. The angle is less than critical angle, refraction takes place. The angle is equal to critical angle, the light grazes on the surface of the water. ஸோ அதனால் என்ன ஆகும்னா இந்த வாட்டர் சர்ஃபேஸ் கம்ப்ளீட்டாக பிரைட்டாக தெரியும். ஸோ இதனால் என்ன நடக்கும்னா entire surface of water appear illuminated. மொத்த சர்ஃபேஸும் பிரைட்டாக தெரியும். இப்போ கேஸ் 2 எடுக்கலாம். கேஸ் 2 பார்க்கலாம். இப்போ கொஞ்சம் கூட பெட்டராக இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். கேஸ் 2 இப்போ வாட்டர் எடுக்கலாம். திருப்பியும் அதேமாரி வாட்டர் எடுக்கலாம். ஒரு டேங்க், இதில் வாட்டர் இருக்குது. ஸோ வாட்டர் சர்ஃபேஸ், திஸ் ஒன் இஸ் வாட்டர் சர்ஃபேஸ். இப்போது லைட் இஸ் outside the water, that is a light source. ஸோ இங்கே ஒரு அனிமல் இருக்குது, இங்கே ஒரு ஃபிஷ் இருக்குன்னு வச்சுக்கலாம். இது ஃபிஷ் அனிமல் அப்சர்வர். இங்கே நம்ம டேங்க் உள்ளே இருந்து பார்க்க போகிறோம் இந்த லைட்டை. ஸோ இட் இஸ் அ அப்சர்வர். ஸோ இட் இஸ் அன் அனிமல் ஆர் அப்சர்வர். ஒரு அனிமல்னு வச்சுக்கலாம். இந்த லைட்டை பார்க்கும்போது ஆக்சுவலி இப்படி இருக்குது. எவ்வளோ ஃபுல் அண்ட் ஃபுல் லைட்டை பார்க்க முடியாது. இதோடைய லைட்டை பார்க்கும்போது இதோடைய பர்டிகுலர் ஆங்கிளில் மட்டும்தான் இந்த லைட் தெரியும். ஸோ இந்த பர்டிகுலர் ஆங்கிளில் லைட் தெரியும்போது கிரிட்டிக்கல் ஆங்கிளில் இருக்கும். கிரிட்டிக்கல் ஆங்கிளில் மட்டும்தான் தெரியும்.
இந்த அனிமலுக்கு கிரிட்டிக்கல் ஆங்கிள் இருக்கக்கூடிய ஏரியாவில் இருக்கக்கூடிய லைட் மட்டும்தான் தெரியும். இட் இஸ் அ சர்க்குலர் ஃபார்மில் இருக்கும். இந்த ஏரியா மட்டும்தான் அதுக்கு பார்க்க முடியும். ஸோ இங்கே பாருங்கள், when the light entering water from outside, when light entering water from outside seen inside, seen from inside the water, seen from inside the water, view is restricted. View is restricted to a particular angle. View is restricted to a particular angle equal to the critical angle. Critical angle IC. So the restricted illuminated area, restricted illuminated circular area is called Snell's window. இதுதான் Snell's window. இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறது radius of illuminated area, Snell's window. இந்த விண்டோவோட ரேடியஸை கால்குலேட் பண்ண போகிறோம். இந்த ரேடியஸை கால்குலேட் பண்ண போகிறோம். This radius of the Snell's window is depends upon depth. இந்த டெப்த்தையும் refractive index of the medium வாட்டருடைய refractive indexையும் டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஸோ அப்போ வாட் இஸ் Snell's window அப்படின்னு பார்க்கும்போது நம்ம 4 பாயிண்ட்டை பிரித்து சொல்லலாம். when the light entering water from outside, first one. Seen from inside the water, second one. Third one, view is restricted to a particular angle equal to the angle of incident, IC. Fourth one, the restricted illuminated circular area is called Snell's window. அப்படி எழுதணும். ஸோ இங்கே வந்து இந்த R, the radius of the Snell's window, radius, இது வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கும்? depends ரெண்டு விஷயத்தை டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஒன் இஸ் டெப்த் D டிபெண்ட் பண்ணியிருக்கும். தென் செகண்ட் ஒன் refractive index என்ன டிபெண்ட் பண்ணியிருக்கும்? refractive index என்ன டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஸோ இந்த ஆங்கிள் பாருங்கள், இந்த ஆங்கிள் ஆஃப் வியூ வந்து twice the angle of incident. ஸோ angle of view எப்படி இருக்கு? angle of view is equal to twice the critical angle. இந்த அப்போ critical angle of water எவ்வளோ? critical angle of வாட்டருடைய critical angle வந்து 48.6 டிகிரி. அப்போது angle of view எவ்வளோ இருக்கும்? angle of view ட்வைஸாக இருக்கும். இது டபுளாக இருக்கும். டபுள்ன்றது 2 into 48.6 எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 97.2 டிகிரியாக இருக்கும். இதுதான் Snell's window. அப்போ ரெண்டு விஷயம் தெரியணும். அப்போ வாட்டருக்கு இன்சைடில் சோர்ஸ் இருந்துச்சுன்னா complete water is, the entire surface of water is appear illuminated. But the light is outside the water, seen from inside the water, it is restricted. View is restricted in a particular area. ஒரு பர்டிகுலர் ஏரியா, சர்க்குலர் ஏரியாவில் மட்டும்தான் நம்மளுக்கு அந்த பிரைட்னஸ் தெரியும். that is called Snell's window. அந்த விண்டோவோட ரேடியஸை தான் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். that radius is depends upon depth D and refractive index of the medium. இந்த angle of view வந்து restricted to twice the angle of the critical angle. Then critical angle of water is 48.6 degree. The angle of view is what? Twice the critical angle, that is 97.2 degree. இப்போ இந்த ரேடியஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம். இப்போ ரேடியஸ் ஆஃப் இலுமினேஷன், அதாவது ஸ்னெல்ஸ் விண்டோவுக்கான டெரிவேஷனை நம்ம போடலாம். இப்போ வாட்டருடைய சர்ஃபேஸ் எடுத்துடலாம். டயக்ராம் போடணும். ஸோ வாட்டருடைய சர்ஃபேஸ் இது. ஸோ இப்போ வந்து நம்ம எங்கேருந்து வியூ பண்ணலோன்னா ஏ பாயிண்ட்லேருந்து வியூ பண்ணுறோம். தட் இஸ் இன்சைட் தி வாட்டர். ஏ பாயிண்ட்லேருந்து வின் பண்ணுறோம். ஸோ இட் இஸ் டெப்த் இஸ் டி. இந்த பாயிண்ட் சி வச்சிடலாம். சர்ஃபேஸ் ஆஃப் வாட்டர் சின்னு வச்சுக்கலாம். ஸோ நம்ம த வியூ இஸ் ரெஸ்ட்ரிக்டட் டு a particular angle that is equal to critical angle பார்த்தோம். IC அப்படின்னு பார்த்தோம். ஸோ that is B point. ஸோ இதில் critical angle இருக்கும் grazing on the surface. ஸோ லைட் இப்படி வருது இன்சைட். ஸோ இன்சைட் இப்படி வருது. ஸோ இது இஸ் கால்ட் ரேடியஸ். திஸ் ஒன் இஸ் கால்ட் ரேடியஸ். ஒன் சைடு மட்டும் எடுத்திருக்கோம். இட் இஸ் எ ரேடியஸ் ஆஃப் தி illuminated part. இப்போது இதில் நம்ம
ஒர்க் அவுட் பண்ணலாம். இங்கே ஒரு நார்மல் எடுத்துடலாம், இங்கே ஒரு நார்மல் எடுத்துடலாம். ஸோ லைட்டோடைய ரிஃப்ராக்ஷன் கிரேசிங்னால ரிஃப்ராக்ஷன் வந்து R is equal to 90 டிகிரி, 90 டிகிரி. இந்த வாட்டருடைய ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து N1 எடுத்துடலாம், அவுட் சைடு ஏர் வந்து N2ன்னு எடுத்துடலாம். இப்போ நம்ம கால்குலேஷன் தொடங்கலாம். எப்படி கால்குலேஷன் பண்ணுறது பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஸ்னெல்ஸ் லாவுடைய ப்ராடக்ட் எடுத்துடலாம். ஸ்னெல்ஸ் லா எடுக்கலாம். ப்ராடக்ட் ஃபார்மில் ஸ்னெல்ஸ் லா ப்ராடக்ட் ஃபார்மில் எடுக்கலாம். ஸோ ப்ராடக்ட் ஃபார்மில் எடுக்கும்போது நமக்கு தெரியும் refractive index of medium into sine of angle. Sine angle is sine IC, critical angle, is equal to outside refractive index into sine of angle of refraction 90 degree. 90 degree. So already you know that sine 90 degree is equal to 1. Sine 90 is 1. இப்போ இங்கே என்ன ஆயிரும்? N1 sine IC is equal to N2 ஆயிரும், because sin 90 is 1, 1 into N2 is N2. இப்போ sin IC மட்டும் இங்கே வச்சுட்டு N1 அந்த கொண்டு போயிடலாம். ஸோ sin IC critical angle is equal to N2 divided by N1. That is equation number 1. ஒரு equation கண்டுபிடிச்சிட்டோம். sin of critical angle கண்டுபிடிச்சிட்டோம். தென் ஒரு ட்ரையாங்கிளை கன்சிடர் பண்ணலாம். ஸோ இந்த ட்ரையாங்கிளை கன்சிடர் பண்ணலாம். that is ABC, ABC இந்த ட்ரையாங்கிள் எடுக்கலாம். அதில் sin CA கண்டுபிடிக்கலாம். sin ICA கண்டுபிடிக்கலாம். sin ICA கண்டுபிடிக்கலாம். ஸோ நம்ம கன்சிடர் பண்ணக்கூடிய ட்ரையாங்கிள் ABCயை கன்சிடர் பண்ணலாம். sin ABC. ஸோ வாட் இஸ் இன் sin ABC, triangle ABC, what is sin IC? What is sin theta? Opposite by hypotenuse. ஸோ இதில் வந்துட்டு sin IC இருக்கு. Opposite angle is BC. BC divided by hypotenuse is AB. So BC by AB. BC divided by AB. So sin IC is equal to BC. BC is radius of illumination divided by AB. BC is R. Now we have to find out what is AB. AB என்றது இந்த triangle hypotenuse. இந்த triangle hypotenuse. So நமக்கு தெரியும் Pythagoras theorem. Hypotenuse squared is equal to adjacent squared AC squared plus opposite squared BC squared. So AB squared is equal to AC squared. AC is D. So D squared plus BC squared is R squared. Now we need only hypotenuse AB. Squared அங்க கொண்டு போயிடலாம். So root of D squared plus R squared. So இப்போ AB கிடைச்சிட்டோம். AB யை substitute பண்ணிடலாம். So what is AB? Root of D squared plus R squared. D squared plus R squared. So sin IC is R divided by root of D squared plus R squared. That is another equation. That is equation number 2. So both equations are same. Sin IC. So both are equal. அப்போ equal பண்ணிடலாம். So equation 1 is equal to equation 2. So equation 1 and 2 equal பண்ணும்போது so R divided by root of D squared plus R squared is equal to இங்கே வந்து N2 divided by N1. So இதில் வந்து ரூட் இருக்கு. ரூட்டை கேன்சல் பண்ணுறதுக்கான ஸ்கொயரிங் போத் சைட்ஸ். ஸ்கொயர் பண்ணிடலாம். ஸ்கொயரிங் போத் சைட்ஸ். இங்கே ரூட் ஸ்கொயர் பண்ணும்போது R squared divided by இங்கே ஸ்கொயர் பண்ணும்போது ரூட் கெட் கேன்சல். ஸோ ரிமைனிங் D squared plus R squared is equal to when you squaring here N2 squared divided by N1 squared ஆயிரும். N1 squared. ஸோ இப்போ டேக்கிங் ரெசிப்ரோக்கல், இதோட ரெசிப்ரோக்கலை எடுக்கலாம். டேக்கிங் ரெசிப்ரோக்கல். எடுக்கலாம். ஸோ D squared plus R squared divided by R squared is equal to N1 squared divided by N2 squared ஆயிரும். N1 squared divided by N2 squared ரெசிப்ரோக்கல் எடுத்தோம். எதுக்காக ரெசிப்ரோக்கல் எடுத்தோம்னா இதை செப்பரேட் பண்ணுறதுக்காக. ஸோ D squared divided by R squared plus R squared by R squared.
r square divided by r squared is equal to n1 square divided by n2 squared கிடைக்கும். இப்போ இதை simplify பண்ணலாம். simplify பண்ணும்போது d squared divided by r squared plus r squared cancel ஆகி 1 ஆயிரும் is equal to n1 squared divided by n2 squared அப்படின்னு ஆயிரும். n1 squared divided by n2 squared அப்படி ஆயிரும். So then take this one to other side. 1 அந்த கொண்டு போயிடலாம். So d squared divided by r squared is equal to n1 squared divided by n2 squared. In the 1 when you take to other side become minus 1. இப்போ இதுக்கு LCM எடுத்துடலாம். So d squared divided by r squared is equal to n2 squared is LCM n2 squared. So n1 squared. So 1 into minus 1 into n2 squared is n2 squared. இப்போ என்ன பண்ணலாம்னா again reciprocal எடுக்கலாம். Taking reciprocal. Reciprocal எடுக்கும்போது it become r squared by d squared. r squared by d squared ஆயிரும். இங்கே வந்து n2 squared divided by n1 squared minus n2 squared ஆயிரும். So நம்ம actually what we are finding r radius of illumination or radius of Snell's window. அப்போ r squared மட்டும் இங்கே வச்சுட்டு d squared அந்த கொண்டு போயிடலாம். Because we required r. So what is r squared? So r squared is equal to d squared is here division, it become multiplication. அப்போ d squared into n2 squared divided by n1 squared minus n2 squared. இப்படி கிடைக்கும். ஸோ இப்போ நம்மளுக்கு வேண்டியது என்ன? நாட் r squared, r. ஸோ ஆரை மட்டும் இங்கே வச்சுட்டு ஸ்கொயர்ட் அந்த கொண்டு போகலாம். ஸ்கொயர்ட் அந்த போனால் ரூட் ஆயிரும். ஸோ ரூட் ஆகும்போது ரூட் ஆஃப் டி ஸ்கொயர்ட் இன்ட்டு n2 ஸ்கொயர் டிவைடட் பை n1 ஸ்கொயர்ட் மைனஸ் n2 ஸ்கொயர்னு ஆகும். இப்போ என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா இங்கே ரூட் 2 ஸ்கொயர்ட் கட் பண்ணிடலாம். ஸோ r become r is equal to d because root and square get cancelled. Then root of n2 squared divided by n1 squared minus n2 squared இருக்கும். This is the radius of the illumination. Radius of illumination இதுதான். இப்போ outside வந்து என்ன இருக்கு? outside வந்து air. outsideல air இருக்கு. So what is the refractive index of air? வந்து n2 is taken as 1. n2 is taken as 1. n2 1 எடுக்கும்போது n2 1 அப்படி இருக்கும்போது ஸோ n1 become n. ஏன்னா ரெண்டு வேண்டாமே, ரெண்டு இருக்கும்போது 1 and 2 ரெப்ரசன்ட் பண்ணும். ஸோ நவ் n2 become 1. ஸோ வாட் இஸ் n1? n1 வந்து நம்ம என்னன்னு எடுத்துடலாம், ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்னு எடுத்துடலாம். ஸோ சப்ஸ்டியூட் இன் திஸ் ஈக்குவேஷன். ஸோ ரேடியஸ் ஆஃப் தி illumination is equal to d into square root of n2 squared. n2 is 1. 1 squared is 1 divided by n1. n1 is n squared minus n2 is 1. 1 squared is 1. So the radius of illumination r is equal to d into 1 divided by root of 1 is 1 divided by n squared minus 1. The root of n squared minus 1. This is the radius of illumination or radius of Snell's window.